நடுநாட்டுல ஒரு சிங்கம் இருக்கு. பேர் என்னடா? காஞ்சிபுரத்துல இருந்து காவேரி கரை வரைக்கும் அவங்க கோட்டை. வேற லெவல்னா இதுக்கப்புறம் பொண்ணை யாருன்னா தொட்டா பை பண்ணணும். சோலை ஆறுமுகம் அவர்களுக்கு ஒரு நல்ல நன்றி அவருக்கு. வில்லன் கேரக்டர் சுமாராக தான் இருக்குது. பயங்கரமாக அடி பிச்சு உதறிட்டாங்க. ட்ரெயிலரில் இருந்த எதிர்பார்ப்பு படத்தை சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. படம் வேற லெவலில் வரும், ஹிட் ஆகும். படம் ரொம்ப பயங்கரமாக பார்க்குறேன். பொண்ணை பார்த்த பெற்றோர்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து நல்லா வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தது. மற்றபடி ஃபைனல் வந்து செமையாக பண்ணுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்களின் பார்வையில் சுட சுட முதல் ஷோ. எல்லா சமுதாய பெண்ணும் பார்க்க வேண்டியதுன்னா குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். இந்த ஜாதி சேர்ந்தவங்க, அந்த ஜாதி சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இல்லைனா எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. நல்ல விழிப்புணர்வு படம். சென்சார் கட்டு முக்கால்வாசி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஒருத்தரும் சென்சார் கட்டு. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல், வேற லெவல். ஓகே ப்ரோ. வேற லெவல்ண்ணா, வேற லெவல்ண்ணா. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பர்ண்ணா. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்ததுண்ணா. சூப்பராக பார்க்குறேன். படம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்தா சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு படம், பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. மாவீரன் ஜெய்குரு நல்லா தானே இருக்குது படம். நல்லா இருக்கு தல. நல்லா இருக்குண்ணா. நன்றாக இருக்கு, நல்லா இருக்கு. குரு டைப்பில் நல்லா நடிச்சிருக்காப்ல ஹீரோ. சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்குண்ணா. பார்க்குறேன். எதிர்பார்த்த மாதிரி படம் வந்ததுண்ணா. பொண்ணை பார்த்த பெற்றோர்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போவோம். நல்லா இருக்குண்ணா. படம் வேற மாதிரிண்ணா. படம் வேற மாதிரி. நல்லா இருக்குண்ணா. அருமை அருமை. நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்கு. நான் அமைதியா இருப்பேன், என் பசங்க அமைதியா இருக்க மாட்டானுங்க. உங்க புரட்சி போடலங்காக்கு எங்க வீட்டு பொண்ணுங்களை கிடைச்சது தூக்கி போட்டு அல்லாஹ்வுல முடிச்சுப்பேன். என்னன்னா கதை திரைக்கதை இயக்கம் வந்து சோலை ஆறுமுகம்னு போட்டிருக்காங்க. கதை திரைக்கதை இயக்கம் வந்து சோலை ஆறுமுகம் இல்லை, அதுக்கு பதில் சோலை ஆறுமுகன்ற பேரை எடுத்துட்டு சென்சார் போர்டுன்னு வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களோட ஒரு கதையை சொல்ல வராங்கன்னா அதை அனுமதிக்கிறதுக்காக தான் சென்சார் போர்டு இருக்குது. ஒரு விஷயம் ஒரு டேரக்டரோட மனநிலைமையிலிருந்து சென்சார் போர்டு யோசிக்கணும் எப்பவுமே. சென்சார் போர்டு இப்போ சோலை ஆறுமுகன்ற ஒரு டேரக்டர் அவரோட அனுபவத்தில் அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரோ அந்த விஷயத்தை அங்கே சொல்ல வர ஒரு பேரை கூட அனுமதிக்காத சென்சார் போர்டு எதுக்கு இருக்கணும்? சென்சார் போர்டுங்கிறது தேவையில்லாமல் இந்த ரத்தம் யூஏ சர்டிஃபிகேட்னா ரத்தம் அந்த மாதிரி தேவையில்லாமல் தீவிரவாதம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சென்சார் போர்டு கட் பண்ணலாம். தேவையில்லாமல் ஒரு இயக்குனரோட ஒரு படைப்பில் கையை வச்சிருக்குது சென்சார் போர்டு. இது முழுக்க சோலை ஆறுமுகம் படம் கிடையாது, சென்சார் போர்டோட படம். சுரேஷ் அண்ணன் கெத்து லெவல்னா காடு வெட்டி லெவல்னா படம் வர்த்து ப்ரோ. படம் சூப்பரு. செம்மேட்டில் எடுத்தாங்க இந்த படம். என் தம்பி 2 பேர் நடிச்சிருக்காங்க. போராட்டத்தில் 2 பேர் கலந்துருக்காங்க. இன்னொரு ஆள் 2 பேர் போராட்டத்தில் கலந்துருக்காங்க. படம் சூப்பர். நல்லா இருக்குண்ணா. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. படம் சூப்பர். வேற லெவல். படம் சூப்பர் சூப்பர். படம் சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணே. படம் சூப்பர்ண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க இது. நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா கேளுங்கண்ணா. டேய் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற லெவல். வேற மாதிரி இருந்ததுல. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. வேற லெவல் தலைவா. படம் வேற மாதிரி நல்லா இருந்தண்ணா. சோலை ஆறுமுகம் படமாக இருந்தால் எல்லா டைலாக்கும் அனுமதி கொடுத்துருக்கணும். சென்சார் ஒரு சின்ன வார்த்தை ஐயான்ற வார்த்தையில் என்ன தப்பாக போய்டு, பெரியவங்களை நம்ம ஐயான் தான் கொடுப்போம். ஆனால் சென்சார் போர்டு அது எல்லாத்தையும் தேவையில்லாமல் கட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி சென்சார் போர்டுக்கு நிறைய இப்போ டேரக்டரை பற்றி இப்போ ஒரு டேரக்டரோட கதைக்கு இவ்வளோ தடையாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு டேரக்டரோட கதையும் இந்த மாதிரி கெடுத்து வைக்கக்கூடாது. நல்ல கதையை இந்த மாதிரி கெடுத்து வச்சது சென்சார் போர்டு. சூப்பர் தலை. சூப்பர். படம் நல்லா இருக்கு.
இன்னொரு டைம் பார்க்கலாம். ஆர்கே சுரேஷ் ஆக்டிங் நல்லாயிருக்கு. கருத்தெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு, எல்லாமே பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாண்ணே. நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது. காடு வெட்டியார் சூப்பராக இருந்ததுண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. படம் வந்து மிக சிறப்பாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாப்லாம் வந்து நல்லா வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. மற்றபடி ஃபைனல் வந்து செமையாக பண்ணுறது. ஃபைட் சீனும் வேறு லெவல். படம் ஒருத்தர் தானே. மெசேஜ் வந்து லவ் மேட்டர் தான். அது வந்து ரீசனாக பண்ணுறேன், கரெக்டாக இருந்தது. பெண்களின் பாதுகாவலர். அதே மாதிரி வந்து இந்த சென்சார் வந்து நிறைய இடத்துல கரெக்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் படம் தடுமாறுது. அதெல்லாம் தேவையில்லாத இடத்துல கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. மற்ற படத்தெல்லாம் வந்து அது மாதிரி கட் பண்ண மாட்டாங்க. ஐயா, மாவீரன் இந்த பேர்லாம் வந்து கட் ஆகுது. அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த படத்து மூலயமா வந்து பெண்களின் பாதுகாவலர் வந்து மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா சொல்லலாண்ணா. படம் சூப்பர். படம் வேறு லெவல்னா. லவ் மேட்ரு தான் ஃபுல்லாகவே. ரெண்டு தரப்பு லவ் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டு தரப்புலையும் நல்ல பசங்க இருக்கிறாங்க. அதை வந்து ஊழல் சில அரசியல்வாதிங்க வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேண்ணா. ஒருத்தன் எப்படி சொல்லுறது, அவன் நல்லவனாக இருந்தாலும் அவனை கெட்டவனாக ஆக்கி அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து அந்த பொண்ணோட குடும்பம் பாதிக்குது, அந்த பையனோட குடும்பம் பாதிக்குது. இது ஜாதி படமே இல்லை. ஏன்னா முக்கியமாக சென்சார் கட்டு ரொம்ப பண்ணிட்டாங்க. சில தலைவர் பேர் என்ன சொன்னாங்க, ஃபுல்லாக சென்சார் கட் ஆயிடுச்சு. படம் வேறு லெவல்லாம், வேறு லெவல். எல்லா சமுதாய பெண்ணும் பார்க்க வேண்டியதுன்னா குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். இந்த ஜாதி சேர்ந்தவங்க, அந்த ஜாதி சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இல்லைனா எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. நல்ல விழிப்புணர்வு படம். சென்சார் கட்டு முக்கால்வாசி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஒருத்தரும் சென்சார் கட்டு. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மக்கள் காவலர் மருத்துவர் ஐயாவும் ஐயா சின்னையா அன்புமணி அவர்களும் இதில் வந்து சில சென்சார் போர்டு வந்து சில கருத்துலாம் கட் பண்ணிட்டாங்க. நல்ல படம். பெண்கள் பார்க்க வேண்டிய படம். பெண்கள் சீரழித்து வீணாகிறதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. கருத்து நல்லாயிருக்கு. இந்த படம் எல்லாம் அனைவரும் வந்து பார்க்கணும். சென்சார் போர்டில் தான் நிறையா இந்த படத்தை ஃப்ளாப் ஆக்கிறதுக்காக ஒரு வழிபாடு நிறையா பண்ணியிருக்காங்க. ஐயாவுடைய கொள்கையெல்லாம் சொல்கிறதெல்லாம் அதை பூராமே கட் பண்ணி நிறைய கட் பண்ணி படத்தை வீணாக்கியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. இந்தியாவிலே 5 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதானவையா நான்.